தேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக தேசங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? அவரை அழைத்து கொண்டு போனார். ஆசியா கண்டத்துக்கு என்ன செய்தாரு? அவர் அழைத்து கொண்டு வந்தார். ஐரோப்பாவுக்கு என்ன செய்தாரு? ஐரோப்பா கண்டத்திற்கு என்ன செய்தார்? அழைத்து கொண்டு போனார். அநேக திருச்சபைகளுக்கு தேவன் அழைத்து கொண்டு போனார். ரோமாபுரி வரைக்கும் என்ன செஞ்சாரு? ஆமா, எல்லா பக்கமும் தேவன் என்ன செய்தார்? அவரை அழைத்து கொண்டு போனார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் அநேக நாட்களே என்ன செய்தார்? சிறையிலே கிடைத்தார். இன்னும் அதற்கு கீழே வாசிங்க. அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டார். 5 தடவை 39 அடியை 5 தடவை அடிச்சிருக்காங்க. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டு 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டிருக்கிறேன். ஒரு தடவை கல்லெறி உண்டு. எப்படி கல்லெறியறதுன்னு எப்படி? ஒரே ஒரு கல் எடுத்து அப்படியே வச்சு அப்படி கூட வந்தான். ஊர்ல நடுவில் நிற்க வச்சு ஊருக்கான அத்தனை பேர் சேர்ந்து என்ன செய்வான்? சாகுற வரைக்கும் கல்லடிப்பான். ஆனாலும் ஒரு தடவை கல்லடி வாங்கி இன்னும் என்ன செய்யல? சாகுற செத்து நாள் அடிச்சு விட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் இன்னும் என்ன பண்ணாரு? உயிரோட இருக்கிறாரு. 3 தரம் கப்பல் சேதத்தில் கப்பல் சேதத்துல 3 தடவை கப்பல் சேதத்துல இருந்தாரு. கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அது மாதிரி லிஸ்ட் அடிக்கிட்டே போவார். கடைசி வசனத்தை வாசிங்க. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அவரோட லிஸ்ட் ரொம்ப பெரிய லிஸ்ட். நம்மளுடைய லிஸ்ட் எவ்வளவு இருக்கு? அவங்க லிஸ்டும் பெரிய லிஸ்டா இருக்கலாம். ஏன் இவ்வளவு பெரிய லிஸ்ட் ஆண்டவர் அனுமதிச்சாரு? ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறார் பவுல். ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரைக்கும்? அவர் என்னன்னு பண்ணாலும் பிரச்சனை, என்ன காரியத்தை ஆரம்பிச்சாலும் பிரச்சனை. கப்பல்ல போறாரு, கப்பல் என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிருச்சு. உடனே இவர் சிறை கைதியா இருக்கிறாரு. அவன் என்ன சொல்றானுங்க? நம்மளை எல்லாம் விட்டா தப்பிச்சு போயிடுவானுங்க, இங்கேயே என்ன செஞ்சிடலாம்? எல்லாரும் சாகத்த போறோம், ஒருவேளை தப்பு செய்து போயிடக்கூடாது, அதனால என்ன செஞ்சிடலாம்? கொண்டுடலாம் அப்படின்னு ஆண்டவர் அங்க இருந்து காப்பாத்தி என்ன செஞ்சாரு? ஒரு கட்டையை கொடுத்து அதுலயே மிதந்து வர செஞ்சாரு. சரி, அப்பாட உயிருக்கு தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லி கடற்கரையில கொஞ்சம் விறகு எல்லாத்தையும் பொறுக்கி நெருப்பு உண்டாக்கி குளிர் காயலான்னு பார்த்தா அங்க என்னது? ஒரு விஷப்பூச்சி அங்க என்ன செஞ்சிருச்சு? அடிச்சு. ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன் இவ்வளவு ஒண்ணு மாத்தி ஒண்ணு என்ன செய்யுது? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கலாமே, அப்படிதானே? ரெண்டாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு முக்கி எப்படியாவது பல பிரச்சனை வருது. வீட்லயும் பிரச்சனை, வேலை செய்யற இடத்துலயும்